உலகெங்கும் இருக்கின்ற உண்மையான மனிதர்கள் தமிழர்கள் வந்து ஜீ தமிழ் மீது அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்காங்க, அன்பு வச்சிருக்காங்க. அது என்னப்பா உண்மையான மனிதர்கள் தமிழர்கள் அப்படின்னுக்குள்ள இப்ப பல பேர் வந்து தமிழை வந்து பிசினஸுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல முக்கியமா வந்து ஜாழ்ப்பாணம் அங்க இருக்கிற பிரச்சனைகளை வச்சு தாங்கள் வைத்து பிழப்பு நடத்துவதற்கும், தாங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கும், தாங்கள் இளைஞர்கள் அடிமைகளா வச்சிருப்பதற்கும், அதை வச்சு பிரச்சனைகள் பண்ணுவதற்கும் சில பேர் வந்து இதை வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. அதுல ஒரு பகுதி தான் ஸ்னேகான்ற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையோட ஆடையை பத்தி நீ வந்து இதை பத்தி பேசு, உனக்கு $500 தாரன், $600 தாரன் அப்படின்ற ரீதியில அவனுங்கள் வந்து பண்ணது. அதனாலதான் நான் அந்த நல்ல மனிதர்கள் அப்படின்றத சொன்னேன். ஏன்னா இவ்வளோ நல்ல மனிதர்கள் ஜாழ்ப்பாணத்துல பிறந்தவர்கள், இப்ப புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கிறவர்கள், இலங்கை தமிழர்கள், இலங்கையில பிறந்து தமிழர்களா இருக்கட்டும், சகோதர மொழியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாட்டில் இருக்கிற மக்களா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற வேற மாநிலங்கள்ல, கேரளால, மும்பைல, தெலுங்கானா, ஆந்திரா, இப்படி அங்க இருக்கின்ற தமிழ் தெரிஞ்சவர்கள் கூட, இந்த ஜீ தமிழ் நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் கூட ஸ்னேகா அப்படின்ற அந்த பிள்ளைக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார்கள், ஸ்னேகாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள், குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அதனாலதான் நான் ஆரம்பத்துல வந்து நல்ல மனிதர்கள் அப்படின்ற ரீதியில நான் கொஞ்சம் உங்களுக்கு பிரித்து காமித்தேன். சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள ஜீ தமிழ் வந்து முக்கியமா இலங்கையில இருக்கிற கலைஞர்களை கௌரவிக்கிற விதம், அவங்களை அடையாளப்படுத்துற விதம், அவங்களுடைய வாழ்க்கையை மாத்துற விதம் வந்து மிகவும் சிறப்பு. முக்கியமா மலையக மக்களோட ஸ்னேகா அப்படின்னு ஒரு பிள்ளை இந்த வருஷமும், போன வருஷம் அசானி அப்படின்ற ஒரு பிள்ளைய கொண்டது மூலம் மலையக மக்களோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்கள், அதையும் தாண்டி தடை, அதை உடை, புது சரித்திரம் நீ படை அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் எப்படி அந்த ஒரு வாழ்றாங்க, ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற ரீதியில இப்படி வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் ஒரு பாடமாகவும் பல விடயங்களை வந்து காமித்து கொண்டிருந்தார்கள். போன எபிசோட்ல கூட வந்து ஸ்னேகா அவர்கள் சொன்ன உண்மை, அந்த மக்கள் அவங்களுக்காக ஸ்னேகாக்காக பண்ணது, அதெல்லாமே நம்ம படத்துல ஒரு கற்பனையா தான் பார்த்திருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையில இப்படியான தங்கமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு காமித்தது ஜீ தமிழோட சரிகமப்பா சீசன் 5 இந்த மேடை. சரி, அப்படி இருக்கக்குள்ள இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். இன்று வந்து ஒரு ப்ரோமோ வந்திருந்தது, டூயட் ரவுண்ட், முதலாவது போட்டி ரவுண்ட். அது வந்து டூயட் ரவுண்ட். அப்ப அதுல வந்து ஸ்னேகா அவர்களோட ஜோடி யாரு, சபேசன் அவர்களோட ஜோடி யாரு, ஸ்னேகா சபேசன் ஒரே ஜோடியா, இப்ப இலங்கை போட்டியாளர்கள் 4 பேர் தான் இருக்காங்க. சரி, அப்ப அதை பற்றி ஒரு பார்வை, சில வதந்திகள் சோசியல் மீடியால வந்தது. அப்ப அதற்கு எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இனியா தேவயானி மேம் அவர்களுடைய மகள். பொதுவா வந்து இப்ப வாரிசுகளோட பிள்ளைகளை வந்து நாப்பட்டிசம் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா எல்லாமே கிடைச்சிடும். இப்ப ஒருத்தங்க அந்த பேக்ரவுண்ட் அவங்களுக்கு நல்லா இருக்கிறபடியா கிடைச்சிடும். ஆனா இங்க இனியா அவர்கள் வந்து தனி ரகம். அவங்க சொந்த கால சொந்த முயற்சியில தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இனியா அவர்களுக்கு இந்த ஒரு 2 கிழமையிலேயே எக்கச்சக்கமான ரசிகர்கள், அவங்களை நேசிக்கிற உறவுகள் வந்து கடல் தாண்டி, அது இலங்கையில பிறந்தவங்களா இருக்கட்டும், இந்தியாவில பிறந்தவங்களா இருக்கட்டும், மலேசியால பிறந்தவங்களா இருக்கட்டும், அந்த பிள்ளையோட திறமைக்கு வந்து ரசிகர்கள் வந்து குவிந்திருக்கார்கள், வாழ்த்திருக்கார்கள். துபாயில இருந்து இனியா ஃபேன், குவைத்துல இருந்து இனியா ஃபேன், இலங்கையில இருந்து இனியா ஃபேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட திறமைக்கு அவங்களோட ரசிகர்களை வந்து உருவாக்கி கொண்டிருக்காங்க, சேர்த்து கொண்டிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் இனியா. சரிங்களா? சோ அப்ப இனியா அவர்களுடைய தரமான செய்கை, அதை பற்றி ஒரு அப்டேட் ஒண்ணு. அடுத்தது வந்து ஜீ தமிழ் அப்படின்னாலே நமக்கு வந்து ஞாபகம் வர்றது ஜவைவா, அர்ஜுன் சார் அவர்களுடைய முதலாவது சீசன். சரி, 2வது சீசன் தொடர்பாக சோசியல் மீடியால ஒரு விடயம் வந்தது. அப்ப சில பேர் வந்து இப்ப என்னுடைய கேமிங் சேனல்ல கூட ஒரு பிரதர் வந்து, ப்ரோ நான் உங்களை சர்வைவர் டைம்ல சப்ஸ்கிரைப் பண்ணேன், டேனிஸ் வியூல, உங்களை இப்ப இதுல சப்ஸ்கிரைப் பண்றேன்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சர்வைவர் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி மாதிரியா ரிவ்யூ கேட்டகரியில. சரி, அப்ப சீசன் 2 பத்தி வந்த அப்டேட்டுக்கு என்னுடைய பதில். சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜீ தமிழோட சரிகமப்பா சீசன் 5ஓட இந்த வாரம், இந்த வீக்கெண்ட் வந்து நடக்க இருக்கிற ரவுண்ட் வந்து டூயட் ரவுண்ட். சரி, அப்ப அந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து வந்து பாடுவார்கள். ப்ரோமோவை வந்து அடி தூளா இருக்கு. அதாவது எப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு சாப்பாடுல ஒரு 10 ஐட்டம் இருக்கு அப்படின்னா அதுல நமக்கு பிடிச்சது ஒரு 2-3 இருந்துச்சுன்னா ஓகே, ஈஸியா சாய்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே நமக்கு பிடிச்ச ஐட்டம்னா எதை சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வயிற்றுக்குள்ள சிலதுதான் போகும், ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். இங்க சரிகமப்பா சீசன் 5 பொறுத்த வரைக்கும் அத்தனை பேர் முத்துக்களா இருக்கு. ஸோ யாரை
ரசிக்கிறத ஒருத்தங்க ஒண்ணு பண்ணாங்கன்னா அடுத்தவங்க அதை விட பெஸ்டா பண்றாங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு போட்டியாளர்களை வந்து ஜீ தமிழ் வந்து அந்த 26 பேருமே தரமான ஒரு போட்டியாளர்கள். அதுல ஒருத்தர் வந்து போயிட்டார், அவராக தான் போனாரு, அவர் எலிமினேட் ஆகல. பிரசாந்த் அப்படின்றவர் யாழ்ப்பாணத்துல பிறந்து இப்ப சுவிஸ்ல இருக்கிறவர், விசா பிரச்சனை காரணமா போயிட்டாரு. அவரை எப்ப வேணும்னாலும் வரலாம்னு தான் ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த 26 பேருமே வெரி டேலண்டட். சரி, அப்ப அவங்களுக்குள்ள வந்து இப்ப டூயட் ரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த 26 எப்படி பிரிபடும் அப்படி என்பது இப்ப வரைக்கும் தெரியல. சோ ஒரு ஆணும் பெண்ணும் தான் பாடிக்கொண்டிருக்காங்க. அப்ப இப்ப சோசியல் மீடியால சில விடயங்கள் ப்ரோமோ பார்த்தோன்னே சில பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, அப்ப சபேசன் வந்து ஸ்னேகா அவங்க கூட சேர்ந்து பாட போறாங்களா, ஸ்னேகா சபேசனோட சேர்ந்து பாட போறாங்களா, அப்படி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அது எனக்கு ஷூரா தெரியல. சபேசனுக்கு பேர் வந்து இதுல யாரு, ஸ்னேகாவுக்கு பேர் யார் அப்படி என்பது எனக்கு தெரியல. பட் இதுவே வந்து இந்த எபிசோட பார்க்க இன்னும் தூண்டி இருக்கு. கண்டிப்பா சபேசனும் சரி ஸ்னேகாவும் சரி அடிதூள் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்தது இந்த தாரங்கினி அப்படின்னு ஒருத்தங்க, அவங்களும் இலங்கையை சேர்ந்தவங்க தான். பட் அவங்கள பத்தி எனக்கு டீட்டெயில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. அவங்க இலங்கையில எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரிங்களா? இது வந்து இப்ப நடக்க இருக்கின்ற இந்த வாரத்துக்கான ரவுண்ட் தொடர்பாக வந்த சில வதந்திகளுக்கும் சில மெமிகளுக்கும் என்னுடைய தரப்புல இருந்து பதில். சரிங்களா? ஓகே, சரி. அடுத்தது இனியா. தேவயானி மேம பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நிஜத்திலேயே ஒரு வெரி என்ன சொல்லுங்க, ஒரு நல்ல மனிதர். சரிங்களா? அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இனிமையா இருக்கும், அந்த கேட்டுக்கொண்டே இருக்க முடியும், அந்த ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குமோ அதே போலதான் அவங்களும். அப்ப அவங்களுடைய மகள் வந்து அவங்கள விட டபுள் மடங்கு. அந்த அளவுக்கு அந்த குரல் வளம் இருக்கு பாருங்க. அவங்களுடைய முகமும் சரி அவங்களுடைய குரலும் சரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி. நம்ம போடுற மேக்கப்ல அழகு இல்ல, நம்மளுடைய மனசு சுத்தமா இருந்தா நம்மள எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு இனியா அவர்களுடைய அந்த முகமே அவங்களுடைய குணத்தை காமிக்குது. அந்த குணம் நல்லா இருந்தாலே திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம எது பண்ணாலுமே மக்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து இனியா அவர்களை பார்த்தோன்னே பல மக்களுக்கு பிடிச்சிட்டு. சரிங்களா? அவங்க அந்த ஒரு அது எல்லாருக்குமே கிடைக்காது. இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பிடிக்காதவங்க எவனுமே இருக்க முடியாது. நல்ல மனிதர்கள் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். ஸோ அதே போல இனியா அவர்களை பார்த்தோன்னே பல பேருக்கு பிடிச்சது. அப்ப அவங்களுடைய திறமை இருக்கு பாருங்க, அந்த குரலா இருக்கட்டும், பாடுற விதமா இருக்கட்டும், அடி தூள். அதனாலே நாளுக்கு நாள் வந்து இனியா அவர்களுக்கு ஒரு படம் நடிக்காம, இல்ல ஒரு சீரியல் பண்ணாம, இல்ல ஒரு டிக்டாக்ல ஏதாவது ஒன்று பண்ணாம, திறமை மூலம் அவங்களுக்கான ரசிகர்கள் கூட்டத்தை இனியா சம்பாதிப்பது இது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடம். சரிங்களா? அதுவும் ஒரு தேவயானி மேம் அவர்கள் குடும்ப ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு மகள் வந்து இப்படி சொந்த காலில் முன்னுக்கு வரணும், என்னுடைய திறமை மூலம் நான் முன்னுக்கு வரணும் அப்படி என்பது பண்ணது ஹேட்ஸ் ஆஃப் இனியா. சரிங்களா? இது இனியா அவர்கள் அவங்களோட ஃபேன், நானும் அவங்களோட ஃபேன் தான். அது வந்து அவங்களுடைய திறமைக்கும் அவங்களுடைய குணத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப். சரி, அடுத்தது வந்து சர்வைவர் சீசன் 2. நம்ம வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம், எப்படா சீசன் 2 வரும்னு. ஸோ அப்போ இந்த டைம்ல சில மெமி வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள் ஓடுற மாதிரியும், அதில் முடிவில் வந்து சர்வைவர் சீசன் 2 செப்டம்பர்ல ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியும் சில இது ஒன்று பார்த்தேன். அப்போ அதை பார்த்துட்டு நம்மளுடைய சகோதரர்கள், நம்ம ரிவ்யூ பார்க்குறவங்க, டனேஷ் வியூவில் இருந்தவங்க வந்து ப்ரோ இதை பற்றி பேசுங்க ப்ரோ, இது என்ன மாதிரி அப்படின்னு. அது வந்து ஒரு ஃபேன் எடிட்டட் தான். சரிங்களா? அது ஒரு ரூமர், காலங்காலமாக இது நடக்கிறதா. பிக் பாஸுக்கும் சரி இப்போ சர்வைவருக்கும் சரி காலங்காலமாக சீசன் 2 வருது, சீசன் 2 வருது அப்படின்ற மாதிரி போடுறதான். இப்போ வரைக்கும் ஜீ தமிழ்ல இருந்து எந்த விதமான ஒஃபிஷியலான அப்டேட்டும் சர்வைவர் சீசன் 2க்கு வரல மக்களே. வருமா அப்படின்றது என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் விசாரிச்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, 1% அப்டேட் கூட இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் சர்வைவர் 2ன்றது இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் சரி வராது அப்படி என்பதுதான். ஆனால் நம்ம ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஜீ தமிழ்கிட்ட சர்வைவரை வந்து ஜீ தமிழ் வந்து தொடர்ந்து நடத்தணும். அதுக்கான ரசிகர்களே எக்கச்சக்கம். அதுவும் பிக் பாஸ் நடக்கக்குள்ள அதுக்கு போட்டியாக வந்து ஜீ தமிழ் சர்வைவர் நடத்தினா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றதான். பார்ப்போம் என்ன மாதிரி ஃபியூச்சர்ல நடக்குது அப்படி என்பதை பார்ப்போம். அர்ஜுன் சார் எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் சர்வைவர்ல அவரை ரசிக்கிறதே ஒரு தனி அழகு தான், அந்த கெத்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. என்னுடைய பதில் சர்வைவர் சீசன் 2 இந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ அப்படின்னா இல்ல அப்படின்றதான் என்னுடைய இது. சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.